மாறிட்டு இருக்கு. திராவிட மாடல் ஆட்சியில் இந்த ஜனகணி மேலாண்மை திட்டத்தில் தோல்வி அடைந்தது. அதான் சொல்றேன், அனைத்து துறைகளிலுமே இந்த ஆட்சி இதுவரை நாம் கேள்விப்பட்டிராத அளவிற்கு இந்த ஆட்சி ஒரு வெறும் வெற்றி விளம்பர ஆட்சியாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் உண்மையான எதிர்க்கட்சிகள் அதை சரியான முறையில் அணுக வேண்டும் என்பதுதான் எங்களது கருத்து. அதான் சொன்னேன், ஒரு சிலரின் சுயநலத்தால, நேற்று கூட கோயம்புத்தூர்ல தான் சொன்னேன், ஒரு சிலரின் சுயநலத்தால விருதுகள் போன்ற மூத்த நிர்வாகிகள் உட்பட பல பேர் இன்றைக்கு அந்த இயக்கத்தில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களை எல்லாம் அவர்கள் சுயநலத்துக்காக நீக்கிவிட்டு எங்களை சந்திப்பதெல்லாம் அவர்களே எங்களை நீக்கிவிட்டு நாங்கள் துரோகிகள் என்கிறார்கள். துரோகம் செய்தவர்கள் எங்களை நீக்கிவிட்டு சர்வாதிகாரத்தனமாக துரோகிகள் என்கிறார்கள். இன்றைக்கு அந்த இயக்கம், புரட்சித் தலைவர் கண்ட இயக்கத்தில் சட்டத்திட்டங்களை எல்லாம் மாற்றிவிட்டு அந்த புரட்சித் தலைவர் கண்ட அதிமுகவே இல்லை என்கிற அளவிற்கு அந்த இயக்கம் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அங்குள்ள எனக்கு தெரிந்து 99% தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, மிகவும் மன வருத்தத்திலும் அதிருப்தியிலும் இருக்கிறார்கள் ஒரு சிலரின் சுயநல செயல்பாட்டால். அதனால் தேர்தலுக்கு முன்பு அங்குள்ள தூங்கிக் கொண்டிருக்கின்ற அல்லது தூங்குவது போல் நடிக்கின்ற நிர்வாகிகளும் தொண்டர்களும் சரியான முறையில் செயல்படவில்லை என்றால் தேர்தல் தருகின்ற பாடம் தான் தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து மீண்டும் புரட்சித் தலைவர் கண்ட அதே சட்டத்திட்ட விதிகளோடு அதே பொலிவோடு அந்த இயக்கம் மறுமலர்ச்சி பெற வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நேற்று உங்களிடம் சொன்னேன், கோயம்புத்தூர்ல அதான் சொன்னேன். அதையெல்லாம் ஜோசியம்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. 99% பேர் அண்ணன் செங்கோட்டையன் அவர் வெளியில போறதுக்காக இல்லையே, அவரை கெட் அவுட் சொல்லி நீக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் வேற வழி இல்லை, அவர் வீட்டில் போய் பொறுவை போத்தி படுக்க முடியுமா? அவர் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதுன்னு அதை எதிர்த்து போராடுவதற்கு அவர் தாவேக்காவை போய் இணைந்திருக்கிறார். அது அவருடைய விருப்பம். அவர் மூத்த அரசியல் அனுபவம் உள்ள ஒரு நிர்வாகி, எங்களோடு நட்போடு இருக்கிறார், எங்களோடு பழகி கொண்டிருக்கிறார் என்பதற்காக எங்களோடு தான் வர வேண்டும் என்பது அவரவர் ஒரு வழியில சென்று அவர்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகத்திற்கு நியாயம் தேடுவது இயற்கை. அதனால எல்லாம் எங்க கூட தான் வரணும்னு இல்லை, அவரவர் வழியில அதை பார்த்து யோசிப்பார்கள் மற்றவர்கள். அங்கே தூங்கிக் கொண்டிருப்பவர்கள் அங்கே என்ன செய்வது என்று தெரியாமல் அதிருப்தியில அமைதியாக இருப்பவர்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் என்ன ஏற்படும் என்பதைத்தான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களின் செயல்பாடு காத்து இருக்கிறது. அதனால தேர்தலுக்கு முன்பு அங்கு உள்ளவர்கள் திருந்தினாலே ஒழிய அது நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் எனக்கு. அதை பத்தி எனக்கு தெரியல. இல்லை, நானும் உங்க மாதிரி ஊடகங்கள்ல பாக்குற செய்தி தான். எனக்கு அதை தெரியாத ஒன்றை நானா எட்டு கட்டி பேச விரும்புகிறேன். உங்களுக்கு அப்படி தெரியுது. நான் யதார்த்தத்தை, நாட்டு நடப்ப, இருக்கிற நிலைமைய சொல்றேன். அந்த கட்சியை பத்தி எந்தவித அச்சமும் இல்லாமல், எந்தவித பொறாமையும் இல்லாமல் நான் மற்ற கட்சிகளை பற்றி எனது கருத்தை சொல்றேன். அப்படி நான் சொல்கின்ற பொழுது உங்களை போன்ற ஊடகத்துறையை சேர்ந்த நபர்கள் தமிழ்நாடு முழுவதும் நான் செல்கின்ற இடங்களிலும், சர்வே எடுக்கிற நிறுவனங்களிலே சேர்ந்தவர்கள் எனக்கு நண்பர்களாக இருப்பவர்கள் சொல்கின்ற இடத்திலும் தாவேக என்பது இன்றைக்கு ஒரு வளர்ந்து வருகின்ற கட்சியாக தெரிகிறது. நான் முதலே சொன்ன ஆகஸ்ட் மாதத்திலே மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் எப்படி 2006 தேர்தலில் வந்தப்ப அது எல்லா கட்சிகளையும் பாதித்து ஒரு இம்பாக்டை தமிழ்நாட்டு அரசியல் உருவாக்கினதோ,
அதுபோல விஜய் அவர்களின் வருகை. என்ன காரணம், சினிமா துறையில 30 ஆண்டுகளாக ஒரு உச்சபட்ச நடிகராக இருந்து இன்றைக்கு அரசியலிலே வருகின்ற பொழுது இளைஞர்கள், இளம் பெண்கள் அவருக்கு நிறைய ஆதரவாக கூட்டங்களிலே திரள்வதையெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு உள்ள அரசியல் ஞானத்திலும் அரசியல் அனுபவத்திலும் மற்றவர்கள் சொல்வதிலும் வைத்து நான் யதார்த்தத்தை சொல்றேன். அதுக்காக நாங்க போயிடுவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது சரியில்லை. ஸ்பேடிஸ் ஸ்பேடுன்னு சொல்ற அவ்வளவுதான். நாங்கள் எந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்பதை பற்றி இன்றும் நாங்கள் முடிவெடுக்கவில்லை. நாங்கள் ஒன்றை மாத்திரம் சொல்கிறோம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கும். அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்துவிட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்பது மாத்திரம் நிதர்சனமான உண்மை. இது அதீத நம்பிக்கையில் சொல்லவில்லை, உண்மை சொல்கிறேன். இல்ல, கூட்டணி அமைகிற சூழ்நிலையை பொறுத்து அதை பற்றி முதல்ல நாங்கள் எங்கள் கட்சியை பலப்படுத்தி வருகிறோம். 19, 21, 24 தேர்தலை தாண்டி தமிழ்நாடு முழுவதும் எங்கள் இயக்கம் பலப்பட்டு வருகிறது. எங்களை நாங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தேர்தல் நேரம் இன்னும் பிப்ரவரி, நான் தான் சொன்னேன், நேற்று கிளியரா சொன்னேன், ஜனவரி எப்படியும் தேர்தல் அறிவிப்பு கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்று பிப்ரவரி லாஸ்ட் வீக் அல்லது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லாம் வரும். எனக்கு தெரிஞ்ச அம்மா அவர்கள் பிறந்த நாளுக்கு முன்பு உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்கள் நிலைப்பாட்டை இருக்கு. எங்களோட சில கட்சிகள் பேசுகிறாங்க, நாங்கள் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அணுகுகிறார்கள். ஆனால் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வராமல் நான் அதை சொல்வது மரியாதையாக நாகரிகமாக இருக்காது. அதனால நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். எங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கிறது. ஆட்சியை கைப்பற்றுவாங்கன்னு நான் சொல்ல வரல. விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு இம்பாக்டை உருவாக்கி அன்றைக்கு அம்மா அவர்களின் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் பல தொகுதிகளிலே பாதிப்பை ஏற்படுத்தி அவர் 6% 8% ஓட்டு எடுத்திருந்தாலும், ஒரே தொகுதியில் அவர் வெற்றி பெற்றிருந்தாலும், எனக்கு தெரிந்து அன்றைக்கு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்தது. அதற்கு காரணமாக இருந்தது அன்றைக்கு அவருடைய வரவு. அதுபோல விஜய் அவர்களின் வரவு அதை விட அதிகமான இம்பாக்டை உருவாக்குன்னு சொல்றேன். அவர் தலைமையில் ஒரு நல்ல கூட்டணி அமைகின்ற பட்சத்தில் அது சரியான போட்டியாக ஆளுங்கின்ற கூட்டணிக்கு இருக்கும் சொல்றேன். அதை தான் நான் சொல்றேனே தவிர நான் அந்த கூட்டணிக்கு போவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பொறுத்திருந்து பாருங்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு என்ன என்பது தெரியும். நான் நீங்க பேசுறப்ப யதார்த்த நிலைய, நாட்டு நடப்ப, ஒரு குடிமகனா, ஒரு கட்சியின் தலைவரா நான் உங்கள்கிட்ட உண்மை நிலையை சொல்றேன். எங்களுக்கு எந்த கட்சியை பார்த்து அச்சமும் இல்லை, யார் மீது பொறாமையும் இல்லை. உண்மையை நான் எனக்கு தெரிந்ததை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளவுதான்.